உன்னால நான் சந்தோஷமா இருக்க மாதிரி இந்த ஊரும் எப்பவும் சந்தோஷமா இருக்குமா? மெத்து மெத்துன்னு என்ன சுகமா இருக்கு. இந்த சுகம் தெரிஞ்சதால்தான் ஏறாலும் இறங்க மாட்டானா? இதுல ஏறி பார்ப்போம். அடாடாடா, இது அதை விட சுகமா இருக்குதே. என்ன அற்ப சுகம். முதலாளி வர வரைக்கும் தான். முதலாளி வர வரைக்கும் நீட்டுவோம். டேய் அனாத கழுத, ஏன் முன்னாடியே நாற்காலியில உட்கார அளவுக்கு வந்துட்டியா நீ? யோ அடிதடி, 2 கால் மனுஷன் உட்காரத்துக்காக தான் 4 கால் வச்சு செஞ்சிருக்கான் நாற்காலி. 3 கால்ல ஒண்ணு இருக்கு, அது பேர் முக்காலி. இதுக்கு மேல பேசினா நீ காலி. டேய் என்னடா எதிர்த்து பேசுற? பெரியவர் இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அசைக்க முடியாது. ஐர மீனுக்கு விளாங்கு சேட்டைய போட்டனா? டேய் முத்துக்கருப்பா நிறுத்து. அடங்கறவன் நிமிந்தா அடிக்கிற கைக்கு தாண்டா ஆபத்து. என்ன இப்படி எல்லாம் அசிங்கம் பண்ற? நாற்காலில உட்கார மச்சான். டேய் நாய் கூட தான் நாற்காலில உட்காருது, இவ உட்கார்ந்தா என்ன மச்சான்? கூலிக்கார பயலுக்குலாம் ரொம்ப செல்ல கொடுக்குறீங்க. கூலிக்கார போய் வேலை செஞ்சாதான் நம்ம மாதிரி குபேரன் ஸ்டாண்டர்டு அப்படியே நிலைச்சு நிற்கும். இருங்க நான் அக்காட்ட சொல்றேன். உங்க அக்கா பெரிய அறிஞர், நல்ல தீர்ப்பு சொல்லுவா. போய் உங்க அக்காவை கூப்பிடு. ஒண்ட வந்த நாயின்னு ஒதுங்கறதுக்கு இடம் கொடுக்கலாம். இப்படி உள்ள கொண்டாந்து உட்கார வச்சு வெஞ்சாமர வீசக்கூடாது. இப்போ என்னடி நடந்து போச்சு? அது சரிங்க. இப்படியே இந்த கோமாளிக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டே இருங்க. இது எங்க கொண்டு போய் விட போதோ? போ தெரியும். விடுறா சின்ன பாண்டி. நாளைக்கு சண்முகம் மெட்ராஸ்ல இருந்து வர்றான். நம்ம கார் ரிப்பேரா இருக்கு, வண்டியை கட்டிட்டு போய் கூட்டு வா. பெரிய தினக்கார நெல்லரிக்க போய் சொல்லிக்கிற. பண்ணையார் சொன்னதான் முக்கியம்னு அந்த வெண்ணைகிட்ட போய் சொல்லு. போடா வெண்ண அப்படியே சொல்லிக்கிட்டு போ, வெண்ண பண்ணைன்னு. ஏக்கா செம்பகத்தை போய் நான் கூட்டு வரட்டுமா? டேய் முத்துக்கருப்பு, நம்ம குதிரையில இருக்கிற நெல்லு அடுத்த வீட்டு ஒலையில சோறாயிடுமா? இன்னைக்கு சீமச்சாமி 25,000 ரூபாய் ஏல சீட்டு எடுக்கிறான். அவன் கழுத்து மேல கைய வச்சு அங்கே பணத்தை வாங்கிடு. அது இல்லக்கா, செண்பகத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அவ ஊர்ல இருந்து வந்ததும் நீங்க 2 பேரும் தானே விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. ரசிச்சது போதுண்டி, வரவேற்பு பலமா இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே காணோம். ஏய் காண்ட சரக்கு மாருதி 1000 இருக்குன்னு எல்லாம் டூப் தானா? எல்லாம் ரீல்டி. ஆனா ஏன் அனுப்பல இருந்தா புரியல. சண்முகம் எப்பமா வந்த? இப்பதான் வந்த வாத்தியாரியா. மம்மி கார் அனுப்புறேன்னு சொன்னாங்க, ஏன் அனுப்பலன்னு தெரியல. அட நீ ஒண்ணுமா, அம்மா ஊர் மதிக்கதாமா கார் வச்சிருக்கு, பெட்ரோல் செலவாகும்னு வக்கீல போத்தி வீட்டுக்கு பின்னாலதான் நிறுத்தி வச்சிருக்கு. சின்ன பாண்டி உன்னை கூப்பிடுன்னு மாட்டு வண்டி கட்டிட்டு வந்தானே, அதோ பா தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கானா? இதோ வரேன். பையன் யாரு? பையனா இவன்? பையன் இல்ல, கல்யாணம் பண்ற வயசு. பொண்ணு பார்த்தாச்சா? அதுக்குதான் போயிட்டு இருக்கேன். ஓ உன் சொல்ல நிறுத்துடி, இது வில்லேஜ். வாடி போலாம். ஹாய் வாடினா டார்லிங். டேய் சின்ன பாண்டி எந்திரடா. ஏமா இந்த கோலத்துல வந்து நிக்கிறியே, சின்ன பையன் நான் பயந்துட மாட்டேன்? ஸ்டூபிட். ஆமா, பிறக்கிறது தமிழனுக்கு, பேசுறதெல்லாம் இங்கிலீஷ். ஏமா ஒரு ஆம்பளை கூட பார்க்காம டே போட்டு கூப்பிடுறிய? இதே வேற யாரா கூப்பிட்டு இருந்தாங்க? போடா வேலைக்கார நாயே. பொடியும் உங்க முதலாளி நாயே. யூவாது பூவாது. முதல்ல மரியாதை கொடுத்து மரியாதை பழகி. பதிலுக்கு நானும் கையை வச்சிருவேன். சின்ன பாண்டி அது பண்ணையார் பொண்ணுப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க. பண்ணையார் பொண்ணு இருந்தா முன்னாடி 2 கொம்பா முளைச்சிருக்கு, எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான் இருக்குது. அது பண்ணையாருக்கு தெரிஞ்சா ஒன்ன தானே கோச்சுக்குவாரு, சின்ன பொண்ணு தானே, மன்னிச்சுக்க. தூக்குடா போட்டிய. கண்ட்ரி ப்ரூட். இரு எங்க மம்மி கிட்ட சொல்லி என்ன பண்ற பாரு. வேலம்மா ஏன் தெரியுமா, 25 வருஷமா என் வீட்டுல நீயும் உன் புருஷனும் மாடா உழைச்சதை நான் மறந்துடுவேனா? ஏதோ கொஞ்சம் பணம் தர்றேன், கடை கண்ணி வச்சு பொழைச்சுக்கோ. கட்ட புருஷன் செத்ததுக்கு அப்புறம் சொந்தம்னு கொண்டாடிக்க யாரும் இல்ல. பெத்தது பிறந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். சாகர காலம் வரைக்கும் நான் இங்கேயே இருந்துறையா. நீ சொல்றதுல நியாயம் இருக்கு. பொன்னாங்க ஐயா இங்க வா. இந்த பாரு, மாட்டு கொட்டாயில சின்ன பாண்டி தங்கி இருக்கான்ல, அங்கேயே வேலை மாடும் தங்கட்டும். சரிங்க. முன்னாடியே அந்த பையட்ட சொல்லிடு, இல்லைன்னா புரியாதவே சாமி ஆடிடுவாண்டா. இவன் எங்க வந்தா? எங்க வந்தாங்கற வடிவு நம்ம குடும்பத்துக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். கடைசி காலத்துல வந்திருக்கிறான். அவளும் தான் இந்த வீட்டுல ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுமே.
வந்தவங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்கு வடிவனாச்சி வீடு ஒண்ணும் சத்திரம் இல்ல. அடியே போகும்போது நீ என்னத்தை கொண்டு போற? பட்டு சேலையை கட்டி உன்னை புதைச்சாலும் வெட்டியா எடுத்துக்க போறான். ஏண்டி அசிங்கமா பேசுற? டேய் கூட்டு போட. என்ன சின்ன பாண்டி, நாச்சியார் அம்மா எப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்கு என்னங்க வட்டிக்கு மேல வட்டி அள்ளி ராணி தருப்பாருங்க. இங்க இருக்க வேண்டியவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. எங்க இருக்க வேண்டியவங்க? ஏன் பக்கத்துல தான். அது எப்படி? உனக்கு விஷயமே தெரியாத? வடிவு நாச்சியாருக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஏற்பாடா இருந்தது. கல்யாணத்துக்கு முத நான் மாப்பிள அழைப்பு. முன்னால கின்னு ஒரு குட்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா. மொத்தத்தையும் மறந்துட்டு முன்னால ஆடிக்கிட்டு இருந்த அவ பின்னால நான் போயிட்டேன். பாப்பா என்ன? ஐயோ ஐயா, ஏங்க காதுக்கு மேல நரைச்சிச்சு, இன்னும் பொம்பளை ஆசை இல்லையா? காதுக்கு மேலதான் நரைச்சிருக்கு, கபாலத்துல இன்னும் நரைக்கலையே. இது நம்ம வீடு தானா இல்ல வீடு மாதிரி நம்ம நுழைஞ்சிட்டுமா? நம்ம வீடு இவ்வளவு சுத்தமா இருக்காதே. பண்ணையாரையா என்னையும் இங்க தங்க சொல்லிருக்காரு. இப்பதான் தெரியுது என் வீடு ஏன் இவ்வளவு சுத்தமா இருக்குதுன்னு. ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள நுழைஞ்சாதான் வீடு வீடு மாதிரியே இருக்கு. ஆமா, உன்னை நான் எப்படி கூப்பிடுறது? அக்கான்னு கூப்பிடு. சரி வேண்டாம், தங்கச்சின்னு கூப்பிடு. என்னது? சரிப்பா, ஆத்தான்னு கூப்பிடு. ஏப்பா என்ன அனாதையா பெத்து போட்டு போயிட்டேன் எங்க ஆத்தா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே இந்த கோயிலுக்கு ஆத்தா தான். உன்னை வேணா நான் அத்தன் கூப்பிடுறேன். அதானே பார்த்தேன். வயசான பொம்பளையில பார்த்தா அத்தேன்னு கூப்பிடுவீங்க, அப்புறம் பொண்ணு இருக்கான்னு கேட்பீங்க, பூ வாங்கி கொடுப்பீங்க. அதான்டா இந்த விடல பயலுக்கு வேலை. யாரு? நான் விடல பையனா? விளைஞ்ச பையன். ஒரு பொண்ணை பத்து கூட 10 மாசத்துக்குள்ள ஒரு புள்ளைய பத்து காட்டணும் இல்லையா? பாரு, எல்லாத்தையும் புள்ளையா இருக்காரு பாத்துக்குவாரு. ஏப்பா சின்ன கருப்பு, என்ன மாலைங்க எடுத்துமா வந்து நிக்கிற? மாலை மட்டுமா? பட்டு வேட்டி, பட்டு சேலை, பொட்டு தாலி. வேற பொண்ணு பாத்திருக்கியா? நான் வேற பொண்ணை பார்க்கணும். என் மாமா மக பாப்பாத்திக்கிட்டாயா? என்னது? பாப்பாத்துக்கு 2வது கல்யாணமா? என்ன பாப்பாத்திக்கு 2வது கல்யாணமா? என்ன சொல்றீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? அந்த சாயங்காட்சி விக்கிறானே சக்திவேலு, அவனுக்கும் முளப்பொண்ணு பாப்பாத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சியா? அடி பாவி, இதுக்கு பாப்பாத்தி ஒத்துக்கிட்டாளா? உன் மாமன் பண்ண தப்புக்கு அவ ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். என்னது? என் மாமன் தப்பு பண்ணானா? என்ன பண்ணா? ஆமண்ணே, உன் மாமனும் சாயங்காட்சி விக்கிறானே சக்திவேலு 2 பேரும் வெட்டி சீட்டு ஆடிக்காங்க. கையில இருந்த காசு பணம் கடை அத்தனை வெட்டி சீட்டுல தோத்துட்டான். பஞ்சபாண்டவர்கள் பொண்ணை வச்சு ஆடி தோத்தத போல உன் மாமங்காரன் உன் முறை பொண்ணு பாப்பாத்திய வச்சு ஆடி தோத்துட்டான். வேலை வெட்டி இல்லாத மகாஜனங்களே, இந்த வடிகட்டின அநியாயத்தை கேளுங்க. இந்த பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நான். இவன் சொன்னாதான் இவன் முதல் இரவுக்கே வருவாளாம். இது என்ன அக்கிரமம், என்ன அநியாயம்? தப்பா நினைக்காதீங்க பெரிய மாப்பிள்ள. சின்ன வயசுல இருந்தே ராஜா ராணி மாதிரி இவனுக்கு அவ அவளுக்கு இவன்னு வளர்ந்துட்டாங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. சின்ன மாப்பிள்ள சொன்னாதான் எதையுமே செய்வா. பெரிய மாப்பிள்ள, உங்களுக்கு இந்த ஜென்மத்துல முதல் இரவு நடக்கும்னு எனக்கு தோணல. இருக்கிற கண்ணியை நோண்டிடுவேன். இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் மங்காத்தாவுல இவளை ஜெயிச்சிருக்கவே மாட்டேன். சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நேரத்துல இந்த சொறி நாய் தேவைதானா? மாமா சொன்னாதான் நான் எதையுமே செய்வேன். மாமா நான் எனக்கு உசுரு. உசுரோ இல்ல கொசுரோ? எடா பாவி, இப்படி பழி வாங்கிட்டியே. தட்டுல அல்வாவை வச்சுட்டு என் நாக்க நறுக்கிட்டியே. அப்படிதான்டா நறுக்குவேன். எது மறுபடியும்? ஆமாண்டா. சரி, ஏண்டா நீ மட்டும் என்னவா காத்துக்கிட்டு இருந்த முண்டாட்டியே? நேத்து வந்து தட்டி போனது மாதிரியா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தள்ளி கட்டல, உனக்கெல்லாம் ஒரு முதல்ல கையில துப்பிட்ட. பெரிய மாப்பிள்ள பொறுமை பொறுமை. சின்ன மாப்பிள்ள பொறுமை. உணர்ச்சி வசப்படாதீங்க பெரிய மாப்பிள்ள. அறிவு இருக்கிறாயா உனக்கு? முதல் இரவு அன்னைக்கு உணர்ச்சி வசப்படாதேன்னு சொல்றியா? சின்ன மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள பெரிய மனசு பண்ணுங்க. முதல் இரவுக்கு அவளை போய் சொல்லுங்க. ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைங்க. சரி, ஊருக்காரங்க சொல்லிட்டீங்க, பெரிய மனசோட சொல்றேன். பாப்பா இந்த பக்கம் வந்தேன். சொன்னால் கேட்பேன். நேரா அந்த ரூமுக்கு போ. போயிட்டேன். போனியா? அந்த கதவை சாத்திக்க. எந்த நாய் வந்தாலும் உள்ள விடாத. ஏன்பா சத்திவேலு, உன் பொண்டாட்டி ராத்திரி அன்னைக்கு பாம்பு கடிச்சு செத்து போயிட்டா. 2வது பொண்டாட்டி தாலி எடுத்து கொடுத்து ஐயர் கூடயே போயிட்டா. இப்போ
மூணாவது கல்யாணம் ஆகியும் உனக்கு தாம்பத்திய வாழ்க்கை கொடுத்து வைக்கலையே சத்திவேலு.